நம்ம இன்னைக்கு அல்வா பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் வந்து 1 டம்ளர் கோதுமை மாவு, 5 டம்ளர் தண்ணி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் 1 டம்ளர் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கட்டி இல்லாம கலந்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கட்டி விழுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு டீ அரிப்போ இல்லைன்னா ஜூஸ் அரிப்போ வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ 5 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா இப்படி கலந்துக்கிட்டேன், தண்ணியா கலந்துக்கணும். இப்போ இது கலர் கொடுக்கறதுக்காண்டி 1 டம்ளர் சீனி சேர்த்து கேரமல் பண்ண போறோம். இந்த மாதிரி கேரமல் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா அல்வா கலர் கொடுக்கறதுக்காண்டி. வேணும்னா நீங்க கலர் பொடி சேர்த்துக்கலாம். நெய் ஊத்தி முந்திரி பருப்பை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்ப அதே நெய்ல நம்ம கலந்து வச்சிருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் மாவு, 5 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் சீனி. இதான் ரேஷியோ. கை விடாம இப்படி கிண்டிட்டே இருக்கணும். நல்ல மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸா வந்து இந்த மாதிரி வேகிற ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம இதுல சீனி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் சீனி சேர்த்திருக்கேன். சீனி சேர்த்ததும் அப்படியே லைட்டா தண்ணி ஆற மாதிரி இருக்கும். அதனால நம்ம கிண்டிட்டே இருக்கணும், நல்லா கை விடாம கிண்டணும். இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்க கேரமல்ல வந்து இதுல சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் அல்வா தான். நம்ம வந்து ஆக்சுவலா அல்வானா கோதுமை ஊற வச்சு அதை பால் எடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது நம்ம இன்ஸ்டன்டா பண்ணுன்றதுக்காண்டி கோதுமை மாவுல பண்றோம். அப்பப்போ இந்த மாதிரி நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கணும். அப்பதான் அடி பாத்திரத்துல ஒட்டாது. முக்கால் டம்ளர் நெய், அதை நம்ம ஒரு 3 தடவை 4 தடவையா சேர்த்துக்கலாம். இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இப்படி நல்லா சுருண்டு சுருண்டு வரணும். பாத்திரத்துல ஒட்டாம சுருண்டு சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். இந்த பதம் வரணும். அப்படி நம்ம பாத்திரத்துல ஒட்டாம இந்த மாதிரி பதம் வந்துச்சுன்னா நம்ம அல்வா ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நம்ம கியூப் கியூபா கூட கட் பண்ணிக்கலாம். அல்வா கியூப் மாதிரி இல்லை அப்படியே கூட அல்வா மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.